பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே தேசிய அளவில் பீகார் மட்டுமின்றி தேசிய அளவில் பெரும் பேசும் பொருளான விவகாரங்கள் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்கள். அப்படியென்றால் நடைபெற இருக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின்படி 7.43 கோடி வாக்காளர்கள் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி உடையவர்கள் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. இதில் ஆண் வாக்காளர்கள் 3.92 கோடி வாக்காளர்களும் பெண் வாக்காளர்கள் 3.50 கோடி என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறும் போது அதில் வாக்களிக்கக்கூடிய முதல் முறை வாக்காளர்கள் எவ்வளவு பேர் என்ற ஒரு கேள்வியிலும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இம்முறை 14.1 லட்சம் வாக்காளர்கள் முதல் முறையாக தங்களுடைய ஜனநாயக கடமையை செலுத்தப் போகிறவர்கள். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் டெல்லியிலிருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கேள்விகளை முன்பே எழுப்பிய காங்கிரஸ் கட்சி பல கேள்விகளையும் ஏற்கனவே எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் திட்டமிட்டு தன்னிச்சையாக நீக்கப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையிலே பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணையும் வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையத் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். மேடம், பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2020 3 கட்டங்களாக நடத்தப்பட்ட பீகார் சட்டமன்ற தேர்தல் இந்த முறை 2 கட்டங்களாக நாங்கள் நடத்தி முடிப்போம் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கிறீங்க? பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி இருக்கு? காங்கிரஸ் ஏற்கனவே கூறியுள்ளபடி மற்றும் எங்களுடைய அலையன்ஸ் கட்சிகள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஏஜென்சி ஆஃப் தி இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படிங்கறத மீறி எலெக்ஷன் கமிஷன் ஒரு பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் போல் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 243 அசம்பிளில பீகார்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரல் ஓட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.43 கோடி ஓட்டர்ஸ் மற்றும் 14 லட்சம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். இது குறித்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். பல ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்துள்ளோம் எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஓட் சோரி, இந்த ஓட்டு திருத்த எதிர்த்து ஒரு பெரிய நடைப்பயணம் கூட 14 நாட்கள் எங்களுடைய தலைவரோட தலைமையில நாங்கள் எல்லாமே நடந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தகுந்த பதில் ஜனநாயக ரீதியாக இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு பதிலும் இன்னும் இந்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு கூட இந்திய அரசியல் சாசனத்தில் இந்திய தேர்தல் கமிஷனிடம் ஒரு பதிலும் இல்லை. இந்த தருணத்தில் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஏனென்றால் நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான எதிர்கட்சியாக இருக்கிறோம். இந்த தேசத்திற்கு எங்களால் ஆற்றப்பட வேண்டிய ஜனநாயக கடமை நாங்கள் கண்டிப்பாக செய்யும். தொடர்ந்து தேர்தல் கமிஷனில் இந்த ஒருதலை பட்சமான இந்த ஒரு தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஹசீனா மேடம், ஏற்கனவே பீகார் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி பல குற்றச்சாட்டுகளை பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக எழுப்பியிருந்தது. இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு பீகார் சட்டமன்ற களம் என்பது எப்படி இருக்கிறது? பீகார் சட்டமன்றத்தில் எங்களுடைய வெற்றி களம் மிகவும் வெற்றிகரமாக திகழ்கிறது. ஓட் ஸ்டோரி அகேன்ஸ்டா நாங்க பண்ணின அந்த பாத யாத்திரையிலேயே மக்கள் பெரும் அளவில் திரளாக கலந்து கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் ஊழியர்களுக்கு அப்பாற்பட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எங்களுடைய பாரத் ஜோடோ யாத்ரா போன்ற அந்த எழுச்சி மிக்க ராகுல் காந்தி அவர்களின் நடைப்பயணத்தில் அவர்கள் கலந்து கொண்டதை எங்களால் களத்தில் பார்க்க நேர்ந்தது. இதையெல்லாம் மீறி தேர்தல் கமிஷன் இன்னும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறவில்லை, படித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த கட்டத்தில் அவர்கள் தேர்தலை அறிவித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் நாங்கள் ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்திப்போம். தர்மம் எப்போதுமே வெல்லும் என்கிற நம்பிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு என்றுமே உண்டு. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஹசீனா.